சீரீஸோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பல்லு ஃப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக குண்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு 9 ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி சாரியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்தை மேலே போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இதில் ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளீட்ஸ் எடுத்துருந்தாலும் சரி எடுக்கலனாலும் இந்த ஸ்டீம் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நம்ம இந்த பார்டரை கணக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? இல்லைனா ஒரு 4 to 5 inch, ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நீங்கள் இப்படி அயன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற பக்கம் மேலே வர மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அதே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பெக்ஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பெக்ஸை போட்டுக்கோங்க. ஈஸியான மெத்தட் இது. உங்களுக்கு பல்லு எடுக்க முடியல அப்படின்னா இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி இது வந்து குண்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 9 ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இதையும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு மீடியம்லேருந்து XL வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இது போதும், இந்த அளவுக்கு இந்த 3 டைம் மடித்தா போதும், ஓகேவா? இந்த இடத்த நல்லா ஸ்டீம் கொடுத்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒல்லியாக இருக்கிறாங்க, ஒரு 13 ஃப்ளீட்ஸ் வேணும்னா இதை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபார்ம் ஆயிருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லைனை எப்படி அரேஞ்ச் பண்ணி ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.